பொதுவாக முருகப்பெருமான் எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் காட்சி கொடுத்துட மாட்டான். முருகன்னு சொன்னாலே சிவன் விஷ்ணு பிரம்மான்னு தான் முன்னவங்க சொன்னாங்க. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு யாருக்குமே தெரியலை. அதான் முருகு, 3 எழுத்து, 3மே உயிரெழுத்து. ஊன்ற வார்த்தை வரும். மு-ரு-ஹு, ஊன்றது உயிரை குறிக்கிறது. அப்படிப்பட்ட 3 உயிர்கள் சேர்ந்தது தான் முருகன். சிவன் விஷ்ணு பிரம்மா 3 பேரும் தன்னகத்தை அடக்கமாகும்படி தெளிந்து நின்றவர் தான் முருகன். அப்படிப்பட்ட முருகப்பெருமான தரிசனம் பண்ணணும்னா பெரிய விஷயம் இல்லை. அதனால தான் சிவபெருமானே போய் அவர்கிட்ட கை கட்டி வாய் பொத்தி கேட்டார். ஏதோ கதை சொல்கிற மாதிரி இருக்குல்ல. தவம் பண்ணுறவங்களுக்காக தான். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தலையில் ஏற்றி வச்சு நிறைய பேருக்கு தலைவலி வருது. ஏன்னா இந்த பின்னாடி முதுகு தண்டுவட வலி, இத்தனை வலியும் மகாவிஷ்ணுவோட தியானத்தை பண்ணுங்கள். அடுத்த செகண்டில் எல்லாமே வெளியே போயிடும். போகையில் உடம்பும் நீளம் பூத்துரும். என்ன செய்யும்? உடம்பும் நீளம் பூத்துரும். ஏன்னா அதோடு சேர்த்து நீர் எல்லாமும் வெளியாகிடும். உன்னை பார்த்தாலே மகாவிஷ்ணுன்னு சொல்லணும்னு தோணும். அந்தளவுக்கு நீர் வெளியாகும். அப்படிப்பட்ட ஒரு தவம். அதிலிருந்து உன்னை பாதுகாத்துக்கணுன்னா பிரம்ம தியானம். அதான் பிரம்மாவோட தியானம் உதவும். பிருகு முனிவர் அதை பற்றி சொல்லியிருக்காரு. படிங்க.